ஹாய்ண்ணா ஜூலி. இப்போ தான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காலை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? 50-50ஆவே இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. 50-50ஆவே இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்கன்னு சொன்னதுக்கு தான் இந்த வல்கர் வாரியர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பொங்குன்னு பொங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு புள்ள செத்து போச்சு. சரி, அதை வச்சு நம்ம அரசியல் பேசக்கூடாதுன்னு பார்த்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஆசையா அண்ணன் அண்ணன் போனே பார்த்துடணும்னு வந்துதானே அந்த பிள்ளை போலீஸ் ஜீப்ல மோதி செத்து போச்சு. யாருக்கு நஷ்டம்? பெத்தவங்களுக்கு தானே நஷ்டம். உங்களுக்கு என்னன்னு நீங்க ஜாலியா ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு ஜாலியா இருப்பீங்க. நீங்களும் எல்லாரும் ஜாலியா இருங்க. ஏன்னா நம்ம வீட்லயே சாவு விழுந்துச்சு இல்ல. நான் திரும்பவும் சொல்றேனே, 50 500 ஆக்கி விட்டுறாதீங்க. உடனே கேட்டா இதுக்கு பேசினியா அதுக்கு பேசினியா இதுக்கு குரல் கொடுத்தியான்னு வந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் நாங்க அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பெடுத்துக்கிறோம். 41 பேர் இறந்தப்ப பிரஸ்ஸை பார்க்க பயந்து ஓடி ஒளியல. இதுல உடனே விமன் ஹராஸ்மெண்ட், விமனுக்கு பாதுகாப்பு இல்லை. யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்லை தெரியுமா? உங்களை வல்கர் வாரியர்ஸ் கிட்ட இருந்தா பாதுகாப்பு இல்லை. வேணா என் கமெண்ட் செக்ஷன்ல 2 செகண்டுக்கு அப்புறம் பாருங்க, தெரியும்.